ஹாய் கிரியேட்டர்ஸ், ஹாப்பி ஆடி கிருத்திகை. நீங்கள் ஆடி கிருத்திகை வீட்லேயே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிடலான்னு எல்லாம் பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு தான் மோனிஷ் பிரியன் வெல்லம் இடிச்சிட்ருக்கான். பொங்கல் வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு வழியாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு முருகரை நினச்சிட்டு, இது வந்து தினை அரிசிங்க. தினை மாவு கேட்டேன், மாவெல்லாம். ஸோ தினை அரிசி வாங்கி அரைச்சி அது கூட தேன் இதெல்லாம் கலந்து, முருகரோட ரொம்ப பிடிச்ச பிரசாதம் இல்லைங்களா தினை அரிசி, தினமாவும் தேனும். இது ரொம்ப வந்து முருகருக்கு பிடிச்சமான பிரசாதம். ஸோ அது செஞ்சோம். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் கூட வந்து பஞ்சாமிர்தம். நாங்களே வீட்டில் மோனிஷ் பிரியன் தான் இன்றைக்கி பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணார். நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சுங்க பஞ்சாமிர்தம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே முருகருக்காக அபிஷேகமும் வீட்டிலே பண்ணிவிட்டு சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி இன்றைக்கி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என்கிட்ட இந்த அபிஷேகம் இது இல்லை, வாங்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இது இந்த எந்த ஒரு இதுக்குமே யூஸ் பண்ணாத கண்ணாடி பவுல் இருந்துச்சு. அதில் முருகரை வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன். எதில் வச்சு பண்ண என்னங்க, மனசு நிறைவாக முருகரை நினச்சோம் அப்படின்னா முருகன் நம்மளை தேடி வருவார் இல்லைங்களா. அதனால் சென்று இருக்கிறத வச்சு மன நிறைவாக முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு 7 வகை பொருள் வச்சு முருகருக்காக அபிஷேகம் பண்ணியிருந்தோம். இது பஞ்சாமிர்தம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தத்துக்கப்புறம் விபூதி அபிஷேகம். இது வந்து நேச்சுரல் விபூதிங்கனால கொஞ்சம் கலர் மாறி தான் இருக்கும். இதுக்கப்புறமா சந்தன அபிஷேகம். இது வந்து சந்தன அபிஷேகம். இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணோம். சந்தனமும் பன்னீரில் கலந்தது தான். இது முடிச்சுட்டு பன்னீர் அபிஷேகம் முடித்தோம். பன்னீர் அபிஷேகமும் பண்ணிவிட்டு நடுவுலேயே வந்து தேன் அபிஷேகமும் பண்ணணும். மொத்தம் 7 பொருள். ஃபஸ்ட்டு வந்து பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், அதுக்கப்புறம் சந்தனம், பன்னீர் வச்சு பன்னீர், நடுவில் இன்னும் ஒரு பொருள் வச்சு மொத்தம் 7 பொருள் வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த வெத்தலை தீபம் அப்படிங்கிறதே போட்டேன். சரி, ஏதோ நான் எப்போவுமே முருகருக்கு பிளான் பண்ணிலாம் செய்ய மாட்டேங்க. மனசில் என்ன தோணுதோ, காலையில் எழுந்திரிச்சதும் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் முருகருக்கு செய்வேன். அதே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்து முருகருக்கு அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, இப்படி செஞ்சால் ஏற்றுக்க மாட்டாரா, அப்படி செஞ்சால் தான் ஏற்றுக்குவாரா, அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மனசு நிறைவாக என்ன செஞ்சாலும் அவர் முருகா அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நம்மளை தேடி ஓடி வருவார். அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் நல்லபடியாக போச்சு. தேங்க்யூ.